இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள். தொழில் வளர்ச்சிக்கு இலக்கு வைத்திருப்பது மாதிரியே தொழிலாளர் வளர்ச்சிக்கு இலக்கு வைத்து இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மேதின பூங்காவில் உள்ள நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் கடந்த 28ஆம் தேதி அவரது இன்ஸ்டாகிராம் சமூக வலைதள பக்கத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலை விரைவில் துண்டாக்கப்படும், தெலுங்கு பேசும் மக்களை தவறாக பொதுத்தளத்தில் பதிவிட்டால் அதற்கு முழு பொறுப்பு சீமான் தான், அதன் விளைவு மரணம் என்று சீமானுக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இந்நிலையில் கொலை மிரட்டல் விடுத்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திண்டுக்கலுக்கு 600 கோடி மதிப்பில் வைகை ஆற்று தண்ணீர் கொண்டு வரும் திட்டத்தை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் குடிநீர் திட்டத்தை தொடங்கி வைப்பார் என்று கிராம சபை கூட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு அதிகாரம் இருந்தும் திமுக செய்யவில்லை, ஆனால் மத்திய அரசு செய்கிறது என்று OPS தெரிவித்துள்ளார். கிரிமினல் வேலையில் ஈடுபட்டு வருகிறார் ஆளுநர் RN ரவி என்று நடிகர் பிரகாஷ்ராஜ் கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். பரமக்குடி அடுத்துள்ள காட்டு மரக்குடி பகுதியைச் சேர்ந்த வயது முதிர்ந்த தம்பதி நாகசுப்பிரமணியன், தனலட்சுமி இருவரும் தனியாக வீட்டில் வசித்து வந்த நிலையில் இவர்களின் மகன்கள் தனித்தனியாக வெவ்வேறு இடங்களில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தம்பதியின் மகள் ஒருவர் தொலைபேசியில் பெற்றோர்களை தொடர்பு கொண்டுள்ளார். ஆனால் 2 நாட்களாக போன் எடுக்கப்படாததால் அச்சமடைந்த அவர் சந்தேகத்துடன் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வீடு பூட்டியிருந்தது. வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசியது. உடனடியாக அவர்கள் கொடுத்த தகவல் அடிப்படையில் அங்கு வந்த போலீசார் கதவை உடைத்து சென்று பார்க்கையில் வயதான தம்பதிகள் நாகசுப்பிரமணியன், தனலட்சுமி ஆகிய இருவரும் அழுகிய நிலையில் சடலமாக கிடந்தனர். நிகழ்ந்தது கொலையா அல்லது தற்கொலையா என போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெறும் ஜனநாயகன் படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் இன்று மாலை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் மதுரைக்கு வந்தார். இதன் காரணமாக தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் மதுரையில் விமான நிலையத்தில் குவிந்தனர். இதனால் மதுரை விமான நிலையத்தில் காலை முதலே கடும் நெரிசல் காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தனி விமானத்தில் வந்த விஜய் எகிரி குதித்த வீடியோ வைரலாகின்ற மற்றொரு காட்சி வெளியானது. கரும்பு கொள்முதல் விலை ரூபாய் 130 மட்டுமே உயர்த்துவது போதாது என்றும் டன்னுக்கு ரூபாய் 5500 வழங்க அரசுகள் முன்வர வேண்டும் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஏப்ரல் மாதத்தில் ரூபாய் 2,37,00,000 GST வசூலாகியுள்ளதாக ஒன்றிய நிதி அமைச்சகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரலில் ரூபாய் 2,10,00,000 GST வசூலான நிலையில் தற்போது 2,37,00,000 வசூல் செய்யப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தனியார் டையிங் கம்பெனியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிலிண்டர் வெடித்து சிதறியதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. கோவில்பட்டியில் விற்பனைக்காக 22 கிலோ கஞ்சா வைத்திருந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். நேற்று அட்சய திருதியை நாள் என்பதால் ஏராளமானோர் சொத்துக்கள் வாங்கியதன் மூலம் தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் ரூபாய் 272 கோடியே 32 லட்சம் வருவாயை பதிவுத்துறை ஈட்டியுள்ளது. திருத்தணி முருகன் கோயில் சித்திரை பிரமோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் ஜனநாயகன் திரைப்படத்தின் படப்பிடிப்பிற்காக இன்று மதுரை சென்றுள்ளார். 14 வருடங்களுக்கு பிறகு விஜய் இன்று மதுரைக்கு சென்றுள்ளார் என்று தகவல் வெளியானது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த நெம்மேலி கடற்கரை பகுதியில் தமிழ்நாடு அரசின் குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் 400 MLT அளவுள்ள புதிய குடிநீர் ஆலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளுக்காக நெம்மேலி கடற்கரையில் சுமார் 1500 மீட்டர் நீளமுள்ள குழாய்கள் பதிக்கப்பட்டன. இந்நிலையில் இன்று காலை கடல் சீற்றம் காரணமாக கடற்கரையில் கரை ஒதுங்கிய ராட்சத குழாய்களால் மீனவர்கள் தவிக்கின்றனர். முதலமைச்சரின் அழுத்தம் காரணமாகவே ஒன்றிய அரசு 100 நாள் வேலை திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது என்று அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். AI உள்ளிட்ட எத்தகைய தொழில்நுட்பம் வந்தாலும் அதற்கேற்ப தமிழக இளைஞர்கள் தகவமைத்துக் கொள்வார்கள். இதுதான் மற்ற மாநிலத்திற்கும் தமிழகத்திற்கும் உள்ள வேறுபாடு என தமிழக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நஞ்சியம்பாளையம் பகுதியில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் கழிவறையில் ரூபாய் 3 லட்சம் லஞ்ச ஒழிப்புத்துறையின் சோதனையில் பறிமுதல் செய்யப்பட்டது. அதிமுக சார்பில் நடைபெற்ற மே தின நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், கட்சியில் தொண்டனாக இருந்து பணியாற்ற தயாராக இருக்கிறேன் என்றும் இயக்கத்தில் இருப்பவர்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும், அப்போதுதான் நமது கண்ணீர் துடைக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். ரூபாய் 2689 கோடி செலவில் புதிய 6 வழிச்சாலை அமைக்கும் பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்புடன் 42வது வணிகர் மாநாடு மதுராந்தகத்தில் நடைபெறவுள்ளது. வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் AM விக்ரமராஜா மாநாடு குறித்த ராட்சச விளம்பர பலூனை பறக்கவிட்டு ஆய்வு செய்தார். விவசாயி தற்கொலை, வங்கியின் அவமரியாதை, புதிய சட்டத்தின்படி நடவடிக்கை தேவை என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு ITI மைதானத்தில் 307 தனியார் பள்ளி பேருந்துகளை கலெக்டர் ஆய்வு மேற்கொண்டார். குறைபாடுள்ள 14 பேருந்துகள் நிராகரிக்கப்பட்டது. சென்னை கிண்டியில் அண்ணா பல்கலை பாலியல் வழக்கில் CBI விசாரணை தேவையற்றது என்றும் DGP அறிக்கை தாக்கல் செய்துள்ளார்.
கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தாலுகாவில் அமைந்துள்ள பத்திரக்கோட்டை கிராமத்தை சேர்ந்தவர் சரண்யா, வயது 26. 2020ஆம் ஆண்டு ஈரோட்டில் தனது பிஎஸ்சி அகில் படிப்பினை முடித்த பிறகு யுபிஎஸ்சி தேர்வினை எழுதுவதற்கு பயிற்சி பெற்று அதற்காக தன்னை மிக வலிமையாக தயார்படுத்திக் கொண்டார். ஆனால் தோல்வியை மட்டுமே சந்தித்த சரண்யா தனது 3வது முயற்சியில் வெற்றியை அடைந்துள்ளார். திருநெல்வேலியில் அமைந்துள்ள இருட்டுக்கடை யாருக்கு சொந்தம் என்ற கேள்வி எழும்பிய நிலையில் புதிதாக உரிமை கோரி பொது அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. வெயிலால் பள்ளிகள் திறக்க தள்ளி போகிறதா என்ற கேள்வி எழும்பிய நிலையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் அன்றைய தினம் முதலமைச்சர் முடிவெடுப்பார் என்று பதில் தெரிவித்துள்ளார். பேருந்து தட எண்களை பகுதி வாரியாக சீரமைத்து அதில் 7 வழித்தட எண்கள் மாறுதல் செய்து அதே வழித்தடத்தில் இன்று முதல் இயக்கப்பட உள்ளதாக மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து விவசாயிகளை ஏமாற்றி வரும் திமுக அரசு இதற்கு மேலும் ஏமாற்ற முயற்சிப்பது நடக்காது என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்திலிருந்து தினமும் 30 விமானங்கள் இயக்கப்படுகின்றன. இதன் மூலம் 10,000 உள்நாட்டு பயணிகளும் 1000 வெளிநாட்டு பயணிகளும் பயணம் செய்கிறார்கள். இந்நிலையில் கோவை விமான நிலையத்தில் 524 கார்களை நிறுத்தும் வகையில் புதிய பார்க்கிங் மையம் அமைக்கப்பட உள்ளது. அட்சய திருதியையொட்டி ரூபாய் 12,000 கோடிக்கு தங்கம் விற்பனை செய்யப்பட்டதாக அனைத்திந்திய நகைக்கடை உரிமையாளர்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது. திராவிடர்கள் என்றாலே தொழிலாளர்கள்தான். மே தினத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். விவசாயிகளிடமிருந்து உளுந்து, பச்சைப்பயிறு ஆகியவை குறைந்தபட்ச ஆதரவு விலையில் நேரடியாக கொள்முதல் செய்யப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. காஷ்மீர் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து சென்னையின் மேற்கு மண்டலம் பகுதிகளில் பாதுகாப்பை அதிகரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அரசு அலுவலகங்கள், புழல் சிறை, ICF போன்ற இடங்களில் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்த காவல்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கோயம்பேடு பேருந்து நிலையம், மெட்ரோ ரயில் நிலையம், உணவகங்கள் மற்றும் தங்கும் இடங்களிலும் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் கேஸ் சிலிண்டர் விலை ரூபாய் 15.50 குறைந்து 1,906 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 100 நாள் வேலை திட்டம் தமிழ்நாட்டிற்கு ரூபாய் 2,999 கோடியை மத்திய அரசு விடுவித்தது. ஏடிஎம்களில் 5 முறைக்கு மேல் பணம் எடுப்பதற்கான கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்தது. 5 முறைக்கு மேல் ஏடிஎம்களில் பணம் எடுத்தால் கட்டணம் ரூபாய் 21 ரூபாய் 23 உயர்த்தப்பட்டுள்ளது. ஏடிஎம்களில் வங்கி கணக்கின் இருப்பு தொகையை அறிவதற்கான கட்டணம் ரூபாய் 6 7 உயர்த்தப்பட்டுள்ளது. கோடை விடுமுறையில் லட்சக்கணக்கான மக்கள் ரயிலில் பயணம் செய்வார்கள் என்பதால் டிக்கெட் முன்பதிவு விதிகளில் முக்கிய 3 மாற்றங்களை இந்தியன் ரயில்வே செய்துள்ளது. இன்றைய IPL ஆட்டத்தில் ஒவ்வொரு சிக்ஸருக்கும் சூரிய மின்சக்தி தகடுகள் வழங்கப்படும் என்று ராஜஸ்தான் அணி அறிவித்துள்ளது. செஸ் விளையாட்டு வெறும் பொழுதுபோக்கு கிடையாது என இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் கபில் தேவ் தெரிவித்துள்ளார். 18வது IPL தொடரில் இன்றிரவு ஜெய்ப்பூரில் நடைபெறும் 50வது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் ராஜஸ்தான் பந்துவீச்சுக்கு தேர்வானது. பாலிவுட் நடிகை அனுஷ்கா சர்மா இன்று தனது 37வது பிறந்தநாளை கொண்டாடி வருகிறார். அவரது பிறந்தநாளுக்கு அவரது கணவர் விராட் கோலி இன்ஸ்டாகிராம் மூலமாக பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நேற்றை விட இன்று தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 205, பவுனுக்கு ரூபாய் 1,640 குறைந்துள்ளது. இன்று வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 2 குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 70,700 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,775 ரூபாய்க்கும் விற்பனையானது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.